வெல்கம் டு TrenTech சேனல். இன்றைக்கி நாம் இந்த நியூ விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், பார்ட்டிகல்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த மியூசிக் பார்ட்டிகல் இமேஜோடு கொடுத்துருக்கேன் தனியாக, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் 2 ஃபார்மேட்டில் நான் வந்து டவுன்லோட் லிங்க் கொடுப்பேன். ஒன்று வந்து .vaz.json ஃபார்மேட்டு. இதில் .vaz ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எல்லாமே அப்படியே வந்துடும். இல்லை .json ஃபார்மேட் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக டிஃபால்ட்டாக செட் பண்ணுற மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் டிஃபால்ட்டாகவே செட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. பென்சில் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எதை வைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அது கலர் இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடும். ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு சென்டரில் ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான் வந்து பார்டருக்கான இமேஜ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதான் வந்து அதுக்கான பார்டருக்கான இமேஜ். நீங்கள் அதேமாதிரி கஸ்டம் இமேஜ் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ், அதுக்கு மேலே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்பீரன்ஸ் இருக்கும். அதில் கஸ்டம் இமேஜ் இருக்கும். பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மியூசிக் பிஎன்ஜி இமேஜ் இதில் செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிஎன்ஜி இமேஜ். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த விசுவலைசர் உங்களுக்கு ரெடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது மேலே ஒரு ஃபஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த விசிபிள் எடுத்தீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் நேம் ரிமூவ் ஆயிரும். இல்லை சேனல் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த அப்பீரன்ஸில் போய்ட்டு நீங்கள் என்னோடய சேனல் நேமை நீங்கள் எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல் நேம் வச்சுக்கலாம். அதுக்கு நிறையா ஃபாண்ட்லாம் இருக்குது, நீங்கள் எந்த ஃபாண்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஒரு 4 ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லவ்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுவும் வந்து நான் லவ் வேணால் வேறு ஏதாவது வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதில் எடிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஃபாண்ட்டு உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்கும், எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த விசுவலைசர் ரெடி. இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.